பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அப்படின்னு பண்ணுறப்ப என்னதான் நீங்கள் பிரதமர் இவ்வளவு சாதனை செய்தாலும் அவர் 37-40% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்படி என்றால் 60% மக்கள் அவருக்கு எதிராகத்தானே இருக்கிறார்கள். காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. அவங்க என்ன 55% ஓட்டு வாங்கி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓட்டு இல்லாமல் எதிர் ஓட்டாகவே இருக்க போகிறதில்ல, பாசிட்டிவ் ஓட்டு இருக்கும். இப்போ உதாரணமாக முலாயம் சிங் கட்சிக்கு உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க மோடி வேண்டாங்கிறதுனால மட்டும் ஓட்டு போடல, அவங்க என்ன அகிலேஷ் வரணுங்கிறதுக்காக ஓட்டு போட. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சென்ற பகுதியில் நம்ம தேர்தல் குறித்து பேசி கொண்டிருந்தோம். அதில் குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதமர் வேறு யாரும் செய்யாத சாதனையை செய்திருக்கிறார். அவர் என்னென்னா அவர் என்ன சொன்னாரோ அதை செய்திருக்கிறார், சொல்லாத பல சாதனைகளையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னீங்க. இது ஒரு கட்சி உண்மையிலேயே இதை ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இப்போதும் இந்த கட்சியின் மீது பலரும் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். நான் தேர்தல் பொழுது சொல்லாத மீண்டும் இவர் 3வது ஹேட்ரிக் அடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டேன். அது வரப்போகிற நிகழப்போகிறதாங்கிறத ஒன்று பார்க்கணும். நீங்கள் இந்த மிகப்பெரிய ஜனநாயகம், கிட்டத்தட்ட 95 கோடி மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். இது வேறு எந்த நாட்டிலையும் இப்படி பார்க்க முடியாது அதுவே ஒரு சாதனை. இந்த எலெக்ஷன் கமிஷன் சூப்பராக நடத்துது அப்படின்றீங்க, கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் பல கட்சிகள் என்ன சொல்லுதுன்னா 2 குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே ஒன்றும் பேப்பரில் மடித்து அந்த பொட்டியில் போடுற அந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இவிஎம் இதை ஒன்றும் யூஸ் பண்ணுமா, அதில் நிறையா மால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரிக்கிங் பண்ணலாம் அப்படின்னு. அதற்கு எதிர்கட்சிகள்லேயே பல வேறு வாதங்கள் சொன்னால் கூட ஒவ்வொரு முறை அவர்கள் தோல்வி அடையும் பொழுது இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். ஒன்று. அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அப்படின்னு பண்ணுறப்ப என்னதான் நீங்கள் பிரதமர் இவ்வளவு சாதனை செய்தாலும் அவர் 37-40% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்படி என்றால் 60% மக்கள் அவருக்கு எதிராகத்தானே இருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தல் முறையே சரியாக இருக்கிறதான்னு நமக்கு தெரியல. ஜனநாயகத்தில் அது குறைந்த, அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆப்போசிஷன் அண்ட் இந்த ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறப்பயே அதில் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவர் வராரு. இதை எப்படி முழு ஜனநாயகமாக ஏற்றுக்க முடியும், மக்களுடைய முழு ஆதரவு இவருக்கு கிடைத்திருக்குன்னு எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறார்கள். இதை ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? நான் 2வது கேள்வியை நான் முதல்ல எடுத்துட்டுறேன். நாம் என்ன சொன்னால் சுதந்திரம் அடைந்த பிறகு வெஸ்ட்மினிஸ்டர் டெமோக்ரஸி அப்படிங்கிறது, அதான் இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற அந்த ஒரு ஜனநாயக மரபு, அந்த ஜனநாயகத்தோட தேர்தல் முறையை, அதுக்கு ஃபஸ்ட் பாஸ்ட் த போல் அப்படின்னு சொல்லு, அதாவது கம்பத்தை யார் முதல்ல தொடறான் அப்படிங்கிறது. அதில் இந்த மாதிரி விடம்பனாலாம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு முரண்பாடுகள்லாம் இருக்கும். இதில் அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. அவங்க என்ன 55% ஓட்டு வாங்கி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. இங்கே என்ன சொன்னால் நீங்கள் எத்தனை சீட்டு, இதில் என்ன சொன்னால் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது வேளில் சில நாடுகளில் இருக்குது, இஸ்ரேலில் இருக்குது, அதே போல் ஜெர்மனில் இருக்குது. இது சாதக பாதகங்களை வச்சு இந்த விஷயங்கள் பற்றி நிறைய நம்ம பிஜேபியோட அந்த காலத்து தலைவராக இருந்த எல்கே அத்வானி அவர்கள் பல கட்டுரைகள் இதுக்காக எழுதியிருக்காங்க, வேறு பலரும் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொன்னால் நமக்கு இப்போ வச்சிட்டு இருக்கிற இந்த ஃபஸ்ட் பாஸ்ட் த போல் இருக்கிறதுல பெட்டர், இதில் குறை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று. 2வது என்ன சொன்னால் இவங்க சொல்கிறது எதுவுமே 37% பிஜேபியோட ஓட் ஷேர், என்டிஏவோட ஓட் ஷேர் சேர்த்து சொன்னால் 43% ஆகிடுறது. நோட்டா எப்போ 1% வந்துடுறது, இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்துடுறது. அப்புறம் என்ன சொன்னால் அவங்களுக்கு மாயாவதி, பிஜேடி பிஜு ஜனதா தள், ஒய்எஸ்ஆர்சிபி, டிடிபி, பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி, இவங்கெல்லாம் என்ன சொன்னால் இந்த அப்போசிஷனோட சேர்றதில்ல, அவங்க தனியாக இருக்காங்க. அவங்க மத்திய அரசாங்கத்தை ஏதோ ஒரு ஆதரிக்கும் நேரத்தில் ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிற நேரத்தில் எதிர்க்க. அவங்களுக்கு என்ன சொன்னால் தமிழ். அப்புறம் ஓட்டு இல்லாமல் எதிர் ஓட்டாகவே இருக்க போகிறதில்ல, பாசிட்டிவ் ஓட்டு இருக்கும். இப்போ உதாரணமாக முலாயம் சிங் கட்சிக்கு உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் ஓட்டு போட்டாங்கன்னா
அவங்க மோடி வேண்டாங்கிறதுனால மட்டும் ஓட்டு போடல. அவங்க என்ன அகிலேஷ் வரணுங்கிறதுக்கு ஓட்டு போடணும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் ஓட்டு அவங்களோடது. அவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து சேர்க்கறதுங்கிறதே ஒரு தவறான ஒரு புள்ளி விவரத்தை அணுகிற முறையே தவறானது வச்சுக்கோங்க. ஒரு அன்சைன்டிஃபிக் அப்ரோச். இது 96லேருந்து தேவகவுடா வந்து பிரதமராக அப்போலேருந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து நம்ம ஊரில் சாதாரண சொன்ன இந்த ஒரு விரலை காட்டினா ஒரு விரல் அவனை காட்டுகிறது, 4 விரல் உன்னை காட்டுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூத்து தான் இது. பற்றி இன்னும் ஜாஸ்தி இது பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமே கிடையாது இந்த இதுக்கு. ஏன் சொன்னால் உங்களுக்கு 44% ஆச்சுன்னு சொன்னால் மற்ற இண்டிபெண்டன்ஸ் வர்றது, நோட்டா வர்றது, அப்புறம் இந்த கட்சிகளாக சேர்த்தாங்க கிட்டத்தட்ட 60% இதில் வந்துடும் உங்களுக்கு. அந்த இது என்ன சொன்னால் அது நெல்லிக்காய் மூட்டைகள். அவங்க ஒருத்தர் சேர்றதே கிடையாது. அவங்க ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து இது முன்னாடி வந்து ஆன்டி காங்கிரஸ் மூமெண்ட் பிஜேபியில் இருந்த ஜனசங்கமாக இருந்த சமயத்தில் இருந்தது. அப்போ கூட சில பேர் இந்த மாதிரி ஒரு கருத்தற்ற பொறுப்பற்ற ஒரு பேச்சு இது அதில் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து இட் டஸ் நாட் டிசர்வ் அன் ஆன்சர். இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது ரெண்டாவதாக நீங்கள் கேட்டது வந்து இந்த இவிஎம் பற்றி கேட்டேங்க. நாமெல்லாம் ரொம்ப பெருமை பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்க சொன்னால் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த பங்கு சந்தையில் ரொம்ப அட்வான்ஸ், ரொம்ப வருஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் பங்கு சந்தையை உருவாக்கினவர்கள், பேங்கிங் சிஸ்டம்லாம் உருவாக்கினவர்கள் இல்லை யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பில் வந்து யூதர்கள் தான் இந்த முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேப்பர், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் கொண்டு வந்து யூசர்கள் நிறைய இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது இந்த இதை இவிஎம் இந்த பங்கு சந்தைக்கு அதில் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்தது இந்தியா. அதை கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணது இந்தியா. டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இன்றைக்கி நம்மளோட பங்கு சந்தை சிறிய பங்கு சந்தை தான். ரொம்ப பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர் நிறைய கிடையாது. இருந்தால் கூட இதில் டிமேட் அக்கௌண்ட்ஸ் மற்ற விஷயம்லாம் கொண்டு வந்து ரொம்ப நம்ம வந்து அவங்களோட முன்னாடி போயிட்டோம் மேற்கத்திய நாடுகள். அதே போல் தான் இதுவும். இதை உருவாக்கினவர் யாருன்னு சொன்னால் நம்ம தமிழ்காரர், நம்ம சுஜாதான்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் சுஜாதா. அவர் வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாமோட கான்டெம்பரரி. அவரோட ஒரே காலேஜில் படித்தவர். ஒரே கிளாஸில் படித்தவரில் ஒரே காலேஜில் படித்தவர். அவர் உருவாக்கியிருக்கார். இந்த மிஷின் எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் மிஷின் தான். இது வந்து வேறு எதுனாலையும் அதுக்கு தொடர்பே இருக்காத மிஷின். லட்சக்கணக்கான மிஷின் இது. இது பண்ண முடியாதா? எலக்ட்ரானிக்ஸில் தப்பு பண்ண முடியும். ஆனால் இந்த அளவுக்கு 25 லட்சம் மிஷினை பண்ணுறதுங்கிறது முடியாது பப்ளிக் டொமைனில். ஏன்னா இதுக்கு பல செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது உங்களுக்கு. இதை எப்படி வந்து அந்த எத்தனை பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஏஜென்ட்லாம் கையெழுத்து பண்ணணும். இதை மூடும்போது அதுக்கப்புறம் சீல் வைக்கணும். இதை கொண்டே ஒரு டப்பாவில் போட்டு சீல் வச்சுப்பான். அதில் 3 வளையங்களில் பாதுகாப்பு இருக்கும். இவ்வளோ இருக்குது. அதுக்கும் மேலே என்ன சொன்னால், எப்பா நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சீங்க, பெங்காலில் ஜெயிச்சீங்க, கேரளாவில் ஜெயிச்சீங்க, கர்நாடகாவில் ஜெயிச்சீங்க, தெலுங்கானாவில் ஜெயிச்சீங்க, டெல்லியில் ஜெயிச்சீங்க, பஞ்சாபில் ஜெயிச்சீங்க. அப்போல்லாம் வேறு இவிஎம் இருந்ததா? அது பைத்தியக்காரனத்தனமானது. இது வந்து ஒரு அறிவியலித்தனமான கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே சொல்லணும்னா கடந்து போக வேண்டும் நம்ம. இது அங்கே ஏன் பண்ணால் ஓட்டில் நம்ம நாட்டில் என்ன சொன்னால், இந்த இவிஎம் கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான். இவிஎம் வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னால், வட இந்தியாவில் இந்த பேலட் பாக்ஸ் அந்த டப்பாக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே இந்த பேப்பரில் சக்கு சக்கு சக்குன்னு குத்தி இவன் 100 500 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளில அனுப்பிச்சிட்டு குண்டு கையில் பெரிய துப்பாக்கி வச்சு மிரட்டி வெளில. நம்ம ஊர்லெல்லாம் துப்பாக்கியே வேண்டாம், தடி வச்சுருந்தாலே போகிறோம். அதை வச்சுட்டு வெளில அனுப்பிச்சிட்டு இவங்க போட்டு அப்படி ஜெயிச்சவங்க தான் இவங்கெல்லாம். இவங்க தில்லு முள்ளு அவனுக்கு என்ன சொன்னால் அது போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தில்லு முள்ளு பண்ண முடியாது உங்களுக்கு. ஏன்னா அது ஒரு பீப் வரும் அதுக்கப்புறம். ஸோ அதில் ஏன் அது மாதிரி சில இது பண்ண முடியுமாங்கிறதுக்கு தான் விவி பேட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து அந்த ஒரு பேப்பர் போய் விழுன்னு சொல்லி இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்ல சொன்னால், மக்களுக்கு வந்து சந்தேகங்கள் வந்ததுன்னா இதை மறுபடியும் கொண்டு வந்து பப்ளிக் டொமைனில் இதை வச்சு அதை நம்மளுடைய நீதிமன்றங்கள்லாம் தலையிட்டு இதுக்கு பண்ணும். தேர்தல் ஆணையம் ஒரு பொது அழைப்பு விடுத்தது, வாங்க வந்து ஹேக் பண்ணி காட்டுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியில் பரத்வாஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இப்போ மினிஸ்டர் இருந்தால், அவன் உட்காந்து அவன் எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சான். வாயே திறக்கலை. ஒரு நியாயமான நேர்மையான ஒரு ஹானஸ்ட் பர்சனாக இருந்தால் என்ன சொன்னோம், நான் பேசினது தப்பு, அதை ஜெயிச்சிருக்க இல்லை இல்லைன்னா யூ ஷுட் டிஸ் ஓன். நீ எல்லாம் முதல்ல ரிசைன் பண்ணுங்க, ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் போவோம் பேலட் பேப்பரில் உங்கள் இதுக்கு வைப்போம், டெல்லிக்கு பேலட் பேப்பரில் வைப்போம், ஒன்றும் இடத்துல. அதனால் இது ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு. இது வந்து இட் டஸ் நாட் டிசர்வ் எனி ஆன்சர்னு வச்சுங்க. இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்.